இதுக்கு ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் சப்பாத்தி போடுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான். நான் வந்து கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லாயிருக்கும். சுடு தண்ணி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசையும்போது கொஞ்சம் சாஃப்டாக வரும். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். சப்பாத்தி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சுடு தண்ணி வெதுவெதுப்பாக ஊற்றும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாவு. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம். நான் பெரும்பாலும் ஆயில் ஊற்ற மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஊற்றி செய்யலான்ட்டு சப்பாத்தி போடும்போது ஆனால் நம்ம ஆயில் ஊற்றி போட வேண்டாம். தோசைகளில் இதுவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப இறுக்கட்டமாக பிசைஞ்சிட்டோம்னா பூரிக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சப்பாத்தி போடுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் பிசைஞ்ச மாதிரி நீங்கள் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ஆனால் நீங்கள் சுடு தண்ணி வெதுப்பான தண்ணி ஊற்றி, ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி போடும்போது காட்டுறேன். சப்பாத்தி மாவு பாருங்கள், எவ்வளோ மாவு பிசைஞ்சிருந்தேன். ஆனால் நான் ஒரு 5 உருண்டை தான் வந்துருக்குது. இதை நம்ம கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிட்டு சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நான் வந்து சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன். பெருசாகவே தேய்ச்சிட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மடக்கி லேயர் மாதிரி தேய்ச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. இப்போ போட்டு எடுத்து சப்பாத்தி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான சப்பாத்தி லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப இதாக பொப்புன்னு வருது பாருங்கள். சூப்பராக நம்ம சுடு தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக வரும். வீட்டில் நைட்டு சுட லேயர் சப்பாத்தி, மத்தியானம் வச்ச பீக்கங்காய் கிரேவி, சைடிஷ் பார்த்திங்கன்னா முறுக்கு இருந்துச்சு. முறுக்கு வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் சூடான சப்பாத்தியும் அதுக்கப்புறம் பீக்கங்காய் கிரேவி, முறுக்கு